Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜெபத்தினாலே வெற்றி அடைந்த பிள்ளைகளை நாம் காண்கையில, ஜெபம் நமக்கு வெற்றி கொடுக்குமா, ஜெபம் நிச்சயமாக நமக்கு வெற்றி கொடுக்குமா என்று தியானிக்கையில, தொடக்க நூல் 25வது அதிகாரம் 21வது வசனத்துல ஈசாக்கின் ஜெபத்தால் ரெபேக்காள் கர்ப்பம் அடைந்தாள். பிள்ளை இல்லாத நிலையில் இருந்த ரெபேக்காவுக்காக ஈசாக்கு ஜெபித்தார். தேவன் அவளுக்கு கர்ப்பத்தை அளித்தார். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது, கர்ப்பம்னு நினைக்கும் பொழுது நிறைய பிள்ளைங்க ஒரு சவாலுக்குரிய வாழ்க்கையாக மாறி போயிட்டது. தெய்வ பிள்ளைகளே, இந்த பிள்ளைங்க கர்ப்பமாகுவதற்கு they don't have enough energy. கர்ப்பப்பை பூராவே அழுகி போய் இருக்குது, சுருங்கி போய் இருக்குது, இல்ல கொலா சுருங்கி போய் இருக்குது, இல்ல திடம் இல்ல, விந்துக்கல்ல திடம் இல்ல, கர்ப்பத்துல முட்டையில திடம் இல்ல என்று பல ரிப்போர்ட்ஸ். Today the children are not able to bear the child. They don't have strength. They don't have blood. The sperm and ovum is not with good quality, with good strength. The girl child is not able to bear the child or conceive the child. பல நோய்கள், பல பலகீனங்கள், பல பிரச்சனைகள், உடம்பு பிரச்சனை, உடம்பு சூடு, ஹாஸ்பிட்டல்ல ஓடுற மூளைக்கு IVF ஓபன் பண்ணிட்டான். இனிமேல உன்னால முடியாது, நீ உருவாக்குற மிஷின் இல்லடா, நீ சும்மா வேஸ்டான மிஷின்ரா என்ன சொல்லிட்டான். You are a waste machine. You cannot create. You cannot become a creator. You cannot conceive the child. போடு மிஷின்ல போடு, உருவாக்கு. The world and the food of the world made you weak. இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுற, கெமிக்கல் ஃபுட் சாப்பிடுற, சிக்கன் மட்டன் கெமிக்கல்ல சாப்பிடுற, என்னமோ ஊசியை போட்டு 10 நாள்ல 3 கிலோ வர மாதிரி கோழி ஆக்குறான். என்ன மெடிசன் போற, எல்லாம் கெமிக்கல். மது பிரியரா நீ இருக்கிறாயா? மது பிரியர்னா நீ எப்ப மாம்சத்தை காண்கிறாயோ, முட்டைய காண்கிறாயோ, இல்ல மாம்சத்தை காண்கிறாயோ, அப்பதான் உனக்கு குடிக்க ஆசை வரும், எண்ணங்கள் வரும். நீ வெஜிடேரியனா, டோட்டல் வெஜிடேரியனா மாறு. நிறைய வெஜிடபிள சாப்பிடு, 3 நாளைக்கு சாப்பிடு, நிறைய வெஜிடபிள் போட்டு, உனக்கு அந்த குடிக்கிற எண்ணமே வராது. இதெல்லாம் எல்லா சாமியார் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. தெய்வ பிள்ளைகளை, நீ எப்ப நான்வெஜ்ஜ பாக்குறானோ உன் புருஷன் இல்ல உன் பொண்டாட்டிய, எப்பெல்லாம் பொம்பளைங்க கூட குடிக்க ஆரம்பிச்சிச்சு, எப்ப அந்த நான்வெஜ்ஜ பாக்குறாங்களோ, பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பார்க்க குடிக்கணும். ஆனா அதெல்லாம் அவாய்டு பண்ணிட்டு நீ குடிக்கிற எண்ணங்களே வராது. அப்ப இங்க என்ன நடக்கிறது? கர்ப்பம் தரிக்கல, ரெபேக்கா கர்ப்பம் தரிக்கல. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறார்கள், அப்புறம் அதுக்காக ஆஸ்பத்திரியா ஓடுறான். 60,000 IVF பண்றேன், ஃபெயிலியர், அடுத்த 60,000, ஃபெயிலியர், அடுத்த 60. கண்டிப்பா கொஞ்சம் இப்ப இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பார்ப்போம், நிச்சயமா குழந்தை வந்துடணும். 5 தடவை IR 30, 3 லட்சம் ரூபாய். ஒரு குழந்தைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் நீ வாங்குற. அது உன் குழந்தையா இல்லையான்றது கூட நம்பிக்கை தான், ஜபம் தான். தெய்வ பிள்ளைகளே, உன்னால் முடியும். வெஜிடேரியனா மாறு, எல்லாமே வெஜிடேரியனா மாறு. நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, திடமா இரு. இன்னும் 45 நாள் கழிச்சு நான் சொல்ல போற எக்ஸசைஸ் செய். அருமையா குழந்தை பிறக்கும். ரெபேக்கா ஜெபித்தாள், ஈசாக்கு ஜெபித்தான். ஆண்டவரே, என் அப்பாவுக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்காவது கொடு என்று அவனுக்குள்ளாய் ஆண்டவரை உணர ஆரம்பித்தான். இந்த சோதனை எதுக்கு? அப்பா ஆண்டவரை உணர்ந்துட்டாரு, மகன் உணரணும். இன்னைக்கு நீ குடிகாரனா இருக்கிறியா, இல்ல விபச்சாரியா இருக்கிறியா, இல்ல வேசியா இருக்கிறியா, இல்ல வெறுத்து போய் இருக்கிறியா, இல்ல டிப்ரெஷன்ல இருக்கிறியா, இட்ஸ் a simple thing. You did not realize who you are.
If you are in depression, if you feel loneliness, if you struggle to live the life, to enjoy the life, to enjoy the relationship, you are not prepared yourself to realize the Lord, to realize who you are. நீ நினைச்ச ஒரு சில பேரு தெய்வ பிள்ளைகளை 5 டிகிரி பண்றான், 70 வயசுல கூட படிக்கிறான். Because it's not only அவனுடைய நாலேஜை வளர்ப்பதற்கு, அவன் நாலேஜ் என்ன குப்பை, அதெல்லாம் அங்க குப்பைக்கு தான் போவோம். They need to show themselves as a realized person. It's all public attendance problem. யாராவது நம்மளை பத்தி பேசணும், யாராவது நம்ம பத்தி புகழணும், இந்த அட்டென்ஷன் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது. அதனாலதான் பிள்ளைங்க எல்லாரும் போய் டாட்டு போட்டுக்கிறாங்க, அங்கேயும் இங்கேயும் குத்திக்கிட்டு. நான் கல்யாணம் ஆனா என் புருஷன் அவன் முகத்தை இங்க பாப்பான், அவன் பேர் அங்க பாப்பான் போய் நெஞ்சில குத்திக்கிறது, பிரஷ்ல குத்திக்கிறது, குண்டியில குத்திக்கிறது. இதெல்லாம் அட்டென்ஷன் ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். தெய்வ பிள்ளைகளே, they want someone to appreciate them, they want to succeed something, they are not able to. நீ உன்னையே உணர்வதுதான் உன்னுடைய சக்சஸ். நீ உன்னை உணர்வதுதான் உன்னுடைய சக்சஸ். your success is when you realize yourself. you are a diamond in this world. நீ ஒரு பொன்னானவன், நீ ஒரு டைமண்ட். நீ அதை உணராமல் இருக்கிறாய். அதை நீ எப்பொழுது உணர்கிறாயோ உன் குடும்பத்தில் அற்புதங்களும் ஆச்சரிய காரியங்களும் நடக்கும். அதுதான் ஈசாக்கு உணர்ந்தான். என் அப்பாவை ஆசீர்வதித்த தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று அவன் எப்பொழுது நினைத்தானோ அற்புதம் சும்மாவே நடந்துச்சு. உடனே ரெபேக்கா கர்ப்பமானாள். அதே போல கணவன் மனைவியாக கல்யாணம் பண்ணிட்டு படுக்கிறது மட்டும் கிடையாது, உட்கார்ந்து நீ யார் என்று உணர். நீ உன்னை உணரவில்லை என்றால் எப்ப பார்த்தாலும் நோயன்ட்டு புருஷன்ட்ட பேசுவ, இல்லைன்னா அம்மாட்ட பேசுவ, மாமியார கடிந்து கொள்வ. இதெல்லாம் உலக பிரச்சனைகள். ரியலைஸ் யுவர்செல்ஃப், God will bless you. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றும் ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள்,
மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.